ஆமா இந்த இடத்துக்கு வந்தியா? எப்படி அட்ரஸ் கரெக்டா சொல்ற? பக்கத்துல போர்டு போட்டுட்டீங்க. என்ன வெள்ளாளப்பட்டி? ஆமா, அது சந்தபாக்க. இதுதான் வெள்ளாளப்பட்டி. ஆமா விலாலப்பட்டி. அப்படின்னா நம்மளுக்கு சொந்த திருநாடு போல. சரி. அதுக்கு மதிப்பு மரியாதைக்குரிய நம்ம இடமான சொந்தங்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து எப்படி நெரஞ்ச கோட்டை எப்படி? எந்த ராஜசபை. ஆமா ஆமா, எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது. ஆமா. பொதுக்கூட்டு. அதாவது நம்மளுக்காக அரிசியோடு அன்னம் விட்டு போதுன்றது எப்படி சாப்பாடு? சாப்பாடு ஏற்பாடு ஒண்ணும் குறையே சொல்ல ஓ முடியாது. ஐயா ரஜனா ரஜம் மோருனா மோரு தயிர்னா தயிர் அப்படி அப்பளம்னா அப்பளம் அப்பளம் தின்னது போறோம் கொலை அரிசியோடு அன்னம் விட்டு பனி என்று பார்க்காம குளிர் என்று பார்க்காம இந்த 2024ல வாட நாட்டுறோம். யாரு தம்பி? சரி சரி, இன்னைக்கு நாடகத்தை அரங்கடிச்சிருக்கிறாங்க. யாரு அந்த 108? நம்முடைய அண்ணாவகப்பட்டவர் யார் தெரியுமா? யாரு? உண்ணாவிரதத்துக்கு துணிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் தேவை. எப்படிதான் ஒரு விளக்கு இருந்தாலும். ஆமா, இவர் ஏன் இப்படி எடுக்கிறாரு? என்ன காரணம் தெரியுமா? எதுக்காக எடுக்கிறாரு? நம்ம கலை என்பது தெருக்கூத்து. ஆமா, இந்த தெருக்கூத்து அழிவே இல்லை. ஆமா ஆமா, இந்த நடல் நிகழ்ச்சி நிலா காயுது கொலாய் காயுதெல்லாம் இல்ல. சரி, நம்ம வந்தமா 4 பாட்டு பாடுறது போறது அது மாதிரி எல்லாம் நம்மளது இல்ல. சரி சரி, விடிய விடிய இந்த தொண்டை வலி எடுக்க நம்ம கத்தி 10,000 ஜனங்கத்துல ஒரு ஆயா ஒண்ணுக்க போற. அதனால சரி, யாரு நம்ம செல்வன், நம்ம மதிப்பு மரியாதைக்குரிய நம்ம அண்ணாவகப்பட்ட செல்வண்ணா. அதான் நம்ம யாரு என்ன சொல்லி வெளி உலகத்துக்கு யாருமே தெரியாது. அதனால அப்படி ஒரு யூடியூப் சேனலை அறிமுகம் செய்து அதாவது வெளி உலக வெளிநாடு எல்லா நாட்டுக்கும் எப்பனாலும் பாத்துக்கலாம். ஆமா ஆமா, ஒரு நீவுனா உடனே தெருக்கூத்து. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம கலையை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி விடி 30 வரைக்கும் அறுபாடுபட்டு தெருக்கூத்து அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக நம்ம அண்ணா நம்மளுக்கு என்னென்ன பண்ற யாரு பாவாடா அடுபாடுபட்டு நம்மளுக்காக ஒரு கையிலேயே இருக்கிறாரு. விடி 30 எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் போடுவாங்க. அது எடுத்தா ஒரு 15 நாள் ஆகும். இவரெல்லாம் பாருங்க கையிலே பிடிச்சாரு. ஆமா ஆமா, அதனால அண்ணாவகப்பட்ட குடும்பம் அவர் செய்கின்ற தொழிலோ அவர் சென்று நம்ம சிறப்பு வாங்கணும். இங்க உள்ள பார்க்க வந்த ஜனங்களும் அதாவது அன்புடைய இலைத்தீங்க அதாவது சுற்று வட்டாரத்தில் மந்திரிக்கூடிய அத்தனை பொது மக்கள் சரி அவங்கெல்லாம் சூரியன் காத்து கருத்து எதிராளி வகையாளி என்று நினைக்கிறதா எப்போதுமே பார்க்கிறதாக மாரியனுடைய அருளால பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் குடி வளரணும். அன்னாருடைய குடி வளர வேண்டும். ராமோ ஜெயம். ஆகாயவாணி பூமாதேவி சபதம். ஆனா எத்தனையோ கலையை பார்த்திருப்பீங்க. சரி, இந்த பூமாதேவி எப்படி பிறக்கிறா, இந்த ஆகாயவாணி எப்படி பிறக்கிறா, இவன் நம்மளை எப்படி சுமக்கிறா, இந்த கதையை தெரிஞ்சுக்க கொண்டு போறீங்கன்னு நல்லாவே இருப்பாங்க. இந்த பாதியில பாய சுட்டிட்டு போறாங்க பாரு, அவங்க தான் முக்கியமா பேசுவாங்க. என்னன்னு கேளு. ஏரி வேலைக்கு போவாங்க, காலையில கஞ்சி ஊத்திக்கிட்டு ஏரி வேலைக்கு போவாங்க. அங்க போய் ஒரு பந்தல ஒண்ணு போடுவாங்க. பந்தல போட்டுக்கிட்டு எங்க தடுக்கு இருக்குது, எங்க ஓலை கட்ட இருக்குது, எல்லாம் போட்டு மேய்ஞ்சிக்கிறது. இதனாலதான் ஏரி வேலையே கட்டிச்சு. நானு கேளு. அம்மா விட்டிய வெள்ளாளப்பட்டியில கூத்தாடினாங்க. வேற எல்லாம் தூங்குற ஜனமெல்லாம் தூங்குது, பாக்குற ஜனமெல்லாம் பாக்குது. ஆனா நாளைக்கு என்ன தெரியுமா? கீழ ஊர்ல கேட்பாங்க சந்தைப்பேட்டையில, ஏ பிள்ளை பிள்ளை சிலம்பாயே பக்கத்துல கூத்தாடுச்ச, பக்கத்துல கூத்தாடுச்ச என்னடி கூத்தாடினாங்க அப்படின்னு இந்த தூங்குற ஜனத்தை கேட்ட அது பந்தல படுத்திருக்க முடியா? அவங்க என்ன சொல்லுவாங்க? என்னமோ கூத்தாண்டாங்க, என் பொண்டையில இந்த கூத்தாண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து வந்து இவங்களுக்கு என்னன்னு தெரியல, தெரியாது. விடிய காலத்துல எல்லாமே தெரியும். அதனால நான் இருந்தா மட்டும் தான் தெரியும், பாதியில போனா தெரியாது. பாதியில போனா தெரியாது. சரி சரி, அதனால வந்ததும் வரக்கூடாது, போறது போகக்கூடாது. எல்லாத்தையும் விடி சிரிக்க வைக்கணும். உன்னுடைய கையில இந்த பூமாதேவி கையில இருக்குது. ஆமாடி, இன்னைக்கு அவ தகன்னு வரது பார்த்துட்டு நல்ல பீ மூத்திரத்தெல்லாம் பேணிட்டு போவாங்க. இந்த நாடகத்துல யாரு பேரு தெரியுமா உனக்கு?
நம்ம டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆமா என்ன கேட்டா என்ன குரங்கு வச்சு உடனான்னு கேட்டா நாம விட்ட போனுங்க. ஆமா நீ உடனே போய் சொல்லி மலகாப்படுத்தி வச்சான். ஒவ்வொரு ஊர்ல வரமாட்டாங்க கூப்பிட்டா. ஆமா ஆமா கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சணும். ஆமாடி உன் வந்தது என்னன்றா எனக்கு ஒரு வேலை கொடுன்றானே. அப்படியா அடியே ஓய் கண்ணம்மா ஏண்டி இவருடைய பேரு தெரியுமா? எனக்கு தெரியாது. என்ன சொன்னால் தெரியும். அம்மம்மா ஓய் இவருடைய பேரோ செப்பு சிலையழகி. செப்பு சிலையழகி. நான் செந்தூர பொட்டழகி. செந்தூர பொட்டழகி. அம்மம்மா நான் முத்து முத்து பல்லழகி. அப்புறம் நான் முத்தான சொல்லழகி. அப்புறம் அந்த கண்ணழகி. நான் கவர்ச்சியான உடையழகி. சொல்லு பாடிங்க. உன் சமாச்சாரம் எனக்கு தெரியும். சொன்னாங்க என்னன்னு வந்து பாருங்க சங்கிலியில வேளாளப்பட்டியிலே கெடுத்து நீத்தான். அடியே என்னுடைய பேரு அம்மா ஏண்டி எனக்கு ஏய் முளைக்கல வாங்க இந்த பிள்ளை மாடி செஞ்சாலேடா. என் பேரோ கோபேதவல்லி. கோமனவல்லியா? ஏய் கோமதவல்லி கோபேதவல்லி. ஓ கோபேதவல்லி. ஆமாடி. ஏய் கோமேதவல்லி. ஏய் பையா இருந்தாலும் எழுப்பி விட்டுருவான். சுமந்து உன்னை பெற்றாலே உன் அம்மா. அடியே கண்ணம்மா. ஓய் அடியில பத்தமா
போலாமா? ஏய் ஏம்மா, என்னங்கண்ணே? எனக்கு கெட்ட வாந்தி பிடிக்காது. மத்தாலக்காரருக்கு தான் இது பத்தி தெரியும். ஓய். ஏய், ஏய். போய் மத்தளக்காரங்கிட்டே போனா நான் என்ன கேட்டே வரேன்? ராஜிமா நான் அந்த வண்டிக்காரர்கிட்ட போ, 4 பேர் இருக்கிறாங்க. என்னம்மா ஓய். குமுதராஜன் குமுதராஜன், தாயோ குமுதவல்லி, குமுதவல்லி, நான் கோமேதிகவல்லி. கோமேதவல்லி, அம்மா இருவருக்கு நீ மகளாக பிறந்து நான் பிறந்து அம்மா நான் காலா காலத்துல ஆ நான் வாலிப திசை அடைந்து ஆ அம்மம்மா பாலிப்பு வயசுனா என்ன? தெரியாதா? 16 வயது பருவ பெண். என்ன ஒரு 60 வயசா இருக்கியா? நம்ம அறுவயசுக்கே வரல. ஏக்கத்தோட இப்ப வரலாமா அப்புறமா வரலாமான்னு மத்தாலக்காரரை கேட்டேன். ஒரே ஒரு ஐடியா. என்னது? மறு வயசு வரணும்னா ஆ, என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ணோம்? நேரா மறு கோயில் உள்ள போ. இந்த கோயிலுக்கு இல்லையா? ஆ. சரி போன உடனே நடு மத்தியில ஒரு வேலை வச்சிருப்பாங்க. சரி வேலை எடுத்துக்கிட்டு ஆ, நேரா கிடுகிடுன்னு வெளியே வா. சரி வெளியே வந்த உடனே ஆ, நல்ல காலை இப்படி கிளப்பு நல்லா பப்பர் பாடு வச்சு வச்சுக்கணும். பிரிச்சு வச்சுக்க. சரி வேலை நடுவுல ஊடிக்க. ஆ, ஏறி நறுக்குன்னு உட்காந்து வச்சுக்க. பட்டான்னு உடச்சு ஏடா தேவரோட செலவாடி பையா வந்து டேய் காட்டி கொடுத்து மூடி கொடுத்து மாமாவை பாக்குறேன். ஏண்டி? இல்ல சாமி வேறு எப்பேற்பட்ட புனிதமான ஆமாயா அதெல்லாம் தேவையில்ல. எங்க மத்தாலக்காரர் கையில வச்சுக்க அதே போது இருக்கு. அது கழுவுமா? ஓ சரி அடி ஓய். அப்படி இருந்தாலும் அது வேணும்? அம்மா குமுதராஜனுக்கும் ஆ. நான் குமுதவல்லிக்கும் ஆ. நான் கோமேதவல்லி நாம் இருந்திருந்தாலும் ஆ. அம்மா ஈரட்டு 16 வயது பருவ பெண்ணுனா ஆ ஈரட்டு 2 சொல்றேன் 2 எட்டா? 14 நான் 16 வயது பருவ பெண்ணு. ஓ அம்மாச்சி மதியங்கடா கத்திரியா அப்பலாம் கோலம் அடிக்குதா? நான் எரியாடுமா இதான் ஒரு ஆள் புண்டை. இன்னொரு நாளைக்கு வர மாட்டான். என்னம்மா சரி சரி. அப்படி இருந்தாலும் ஆ, ஆ. நான் மதிவங்காபுரப்பட்டினத்துல ஆ. நான் ஒரு பகுதியில ஆ. அம்மம்மா ஏண்டி? ஆட்களே நடமாட்டமில்லாத இடம். ஓ ஆமாம்மா, ஒரே வார கூட வராது. ஆமாமா ஆ. ஆமாங்க நான் எந்த ஆம்பளையுமே இது வரைக்கும் பார்த்ததே என்ன சொல்ற முந்தானே தான் சின்ன முடி பேக் இருக்கிற ஒரு பையனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து எட்டாண்டு நிறைய பொம்பளை கேட்கிறாங்க. என்ன போற பக்கமா மூஞ்ச பாரு, தாரோட இருக்கு. ஆமாமா ஆ. இருந்தாலும் ஓய். அடியே ஆ. எப்படி நான் வேலை செய். அம்மா, ஓய். தாயை பார்க்கிறேன். தாய் பேர் என்ன? அம்மா எனக்கு இன்ன வரைக்கும் கேட்டுதானே மறந்து விட்டுட்டேன். குமுதவல்லி. குமுதவல்லி. இருந்தாலும் அம்மா வாங்கலாமா? அம்மாவை எப்படி தெரியுமா போய் பார்க்கணும். ஆ. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன உள்ள போய் செய்யணும்.
வாய் புட்டு வச்சு சோ அம்மம்மா ஓய் எங்க அம்மா என்னை காணும் என்று சொல்லி யாரு அதாவது குமுதவல்லி குமுதவல்லி மகளை காணும் என்று சொல்லி செல்லமா காத்து கொண்டு இருப்பா என் மனசோந்து இருப்பாங்க பாவமா பாடி விதி சேர்த்து பெண்ணு எங்க போனாலும் தெரியலையோ வயசு பிள்ளை அவனாலும் தெரியல நம்ம பேரை தெரிஞ்சு பேர் பட்டுருவாங்க என்னமா அதான் பாரு உங்க அம்மா போகுது பாரு அம்மா இது சின்ன வாடி ஏய் தான் குமுதவல்லி இல்ல இல்ல இது பேரு அம்சவல்லி கேடியில வந்துக்கிறாங்க என்ன குமுதவல்லி அடி ஓய் அப்படி என் தாயார் தடதனமா எதிர்பார்ப்பா சரி போலாமா அம்மா ஆ. எங்க அம்மாவை பார்த்துட்டு ஆ வாயா பால் குடிக்கிறியா என்னது அம்மா கிட்ட ஹாய் போலாம்